ஆம். ஓம் நோம் நோம். அது ரொம்ப சுவையா இருக்குது. கேக்கின் எல்லா சிவபோகிலும் ரொம்ப ருசியா இருக்கும். அதோட டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான வெலா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ பை பை. அந்ததை பாருங்கள். என்ன அது மேசையின் கீழே இருக்கிறது. அட கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ மன்னிக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ வந்து பாருங்கள். அருமை. என் ரகசிய மூலிகை என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கு. மன்னிக்கவும் பிரான்ஸ், எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது. கொஞ்சம் நுடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை வந்து ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சிக்காக கொஞ்சம் வா இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? வெறுப்பு.
மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ, நான் இந்த தீயை என்ன செய்வேன்? ஓ இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம், அது மிகவும் நல்லது. அன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை. மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை சிரப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொருட்களில் முக்குகிறேன். ஒரு 1000. அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா, அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். சிற்றரசி வானவியில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் என் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாயிருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாயிருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை. எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா. அதற்கு நிறுத்து. அப்போல் கிறிஸ்டாப் தான் ஜெயிச்சவன். ஓ, நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் தெளிவா? நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மாவு. நாம இதை பரப்ப வேண்டும். வட்டமான குக்கிகளை வெட்டுகிறோம். அதை பேக்கிங் ஷீட்ல வைக்கின்றேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் குக்கீஸ் செய்ய விரும்புகிறேன். அதை அங்கே தூவி அதனை ஓவன் உள்ளே வைக்கின்றோம். எனக்கும் எனது சொந்த குக்கீஸ்களை உருவாக்க விரும்பினேன். பனிமலர் போன்ற வடிவத்தை வெட்ட போகிறேன். ஓ, நான் ஏற்கனவே எனக்கு பிஸ்கட்டுகள் சமைத்து விட்டேன். இப்போது அது அலங்கரிக்கப்பட வேண்டும். ஊஃப். ஆமாம், நான் விரும்புகிறேன். அதை சூப்பர். புடைசல்களால் அலங்கரிக்க. கொம்பு ஆக இருக்கும். இப்போது இது ஒரு மானின் மூக்கு ஆக இருக்கிறது.
ஆமாம், கண்டிப்பாக. பிரகடனமான நூல். பல்லுக்கு சாக்லேட். ஓ, இது கொஞ்சம் சோகமா இருக்கு. இது அதிர்ச்சி தருகிறது. இது பல சுகமான அனுபவம் போன்றது. எல்லாவற்றும் நான் எல்லாவற்றையும் நுடல்லா விட்டு அலங்கரிப்பேன். ஒவ்வொரு கூக்கிக்கும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது கம்மாளுகள் நேரம்தான். இது மிகவும் மென்மையானதும் சுவையானதும். அதை தூக்கி எறிகிறேன். தயாரா? நான் எல்லா கம்மாள்களையும் ஒரு அம்பை பயன்படுத்தி பிடிக்கப் போகிறேன். பயன்பட்டது. ஓ, வாங்க. ஹூ, ஹூ. அது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பர்னரால் சில மார்ஷ்மெல்லோக்களை வருகிறேன். ஒவ்வொரு குக்கும் இட்டு புதுக்கியும் வைத்து ஒரு சாண்ட்விச்சாக செய்கிறேன். இது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஹா அண்ணா, அது அற்புதம். ஆம், ஜொங்மாள் குளிர்ச்சியானது. இப்போது எனது முறை. சிறப்பு. எனது கூகிகள் முடிந்துவிட்டன. எனக்கு ஐசிங் தேவை. ஹூம் ஹூம். இந்த ஐசிகள் பயன்படும். ஜாய், இந்த இடத்தில் சில சிறிய விவரங்கள். இது பூரணமானது. எம், இதை நீ முயற்சிக்க நேரம். என்ன அரைக்கியா? இதை முயற்சி செய் அல்லது எனது உடையை. சப்பு, எனக்கு மேலும் வேண்டும். அது மான்தான். நான் அதை உருவாக்கி. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் சில முழு குக்கீகளின் கோபுரம். ஓ, அவை மார்ஷ்மெல்லோவிலும் மற்றும் சாக்லேட்டுகளிலும் உள்ளன. இது அபாரமாக உள்ளது. ஆனால் யார் வெற்றி பெற்றவர்? என் விரல் முடிவு செய்யும். வெற்றியிட்டீர்கள் எல்சா. எம்மாவிற்கு நன்றி. வாவ், பார்பீஸ்களை பாருங்கள். நானும் என்றும் கனவு கண்டேனே. ஓ, நிமிடம். இது என்ன? ஐஸ்கிரீம். இது இனிப்பாகவும் இளஞ்சிவப்பாகவும் இருக்கும். இந்த சீசை என்ன செய்யலாம்? ஓ இல்ல, எனக்கு புளிப்பு காய்கறி கிடைத்தது. நீங்கள் தான் முதலில் தொடங்கி விடலாமா? கண்டிப்பாக. நான் மகிழ்ச்சியுடன் கேக்கை ஐஸ்கிரீமால் அலங்கரிப்பேன். நான் ஒரு கரண்டி சுவைத்து பார்ப்பேன். என் பார்வையை ஒரு உண்மையான இளவரசியாக மாற்ற எனக்கு பேஸ்ட்ரி பை அமைவு தேவை. அவளுக்கு ஒரு அழகிய உடை இருக்கும். அப்பா, அப்பா, அது சரியாகவே இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. நீ என்ன சொல்வாய்? நல்லது செய்தாய். நன்றி நண்பா. ஒரு துண்டு முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் ருசியாக இருக்கிறது. சூப்பர். நான் அடுத்ததாக செல்லலாமா? எனக்கு சீஸ் பிடிக்காது, குறிப்பாக பர்கர் இன்றி. ஆனால் நாம் ஏதும் செய்வதற்குத்தான். இங்கே ஒரு கட்டம். நான் இதை போல மடக்கி பழுது பார்க்கப்பட்ட புடவையை செய்கிறேன். பார்பி, அழகாக இருக்கு. பாருங்கள், இது வல்லுனர் பாணியில் வந்துள்ளது. நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது சூப்பரா இருக்கு. நன்றி. ஆனால் எனக்கு என்னுடைய கேக் KHKHL HAPSHR விரைவில் வேண்டும். எனக்கு அது பிடிக்கும் அல்லது பிடிக்குமா தெரியல, ஆனால் அது நன்றாக தோன்றுகிறது. எனக்கு அதை சரியாக தான் தோன்றுகிறது. நான் என் விரலை சப்ப போறேன். அது எங்கள் கேக்கிற்கு சிறந்த தேர்வு. இந்த காந்தி மிகவும் புளிப்பாக இருக்கிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கிறேன். ஓ, மிகவும் புளிப்பு. அவை என்னவெல்லாம்? என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இந்த கேரங்களை ஹேர் ட்ரையருடன் உருகினால் கேக்கின் மேல் ஊற்றலாம். அது மிகவும் அழகாக வரும். சரி, சரியான ஒரே மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் ஓரமானதாக இருக்கிறது. சரி, அடுத்து செல்கிறோம். எனக்கு இந்த வடிவம் தேவை. அற்புதமாக இருக்கிறது. இப்போது இந்த வடிவத்துக்கு நேரடியாக இனிப்பு ஊற்றுகிறேன். ஓ, நிறத்தை பாருங்கள்.
அழகாகிறது. நீங்கள் காட்சிக்கு தயார்தோ? வாருங்கள். என்னுடைய பார்பிக்கு எவ்வளவு ஒளி வீசும் உட. நிச்சயமாக அது கொண்டாட்டத்தில் அனைவரையும் மிஞ்சிவிடும். என்ன சொல்கிறாய்? இது கூளையாக்கும். ஆனால் நீ அதை முயற்சி செய்ய வேண்டும். சரி, ஏன் அதை நினைவூட்டுகிறாய்? டீகா ஹே, பார்ப்போம். சரி. இல்லை, என் முகம், என் கண்கள். அது சொல்லாசமா. இந்த நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள். நான் எத்தனை மெழுகு பாட்டு, அற்புதம். என்னால நூடெல்லாம் சாப்பிடுங்கள். ஹூரே, நீங்கள் என்னை கேக்கைகாரமான டொரிட்டோஸால அலங்கரிக்க செய்கிறீங்களா? முடியாது. சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ரொம்ப மணமா இருக்குது மற்றும் இது சுவையா இருக்கிறதா? நிச்சயமா. நிற்குங்கள், எனக்கு தரமான ஒரு யோசனை வந்தது என்று நினைக்கிறேன். எனக்கு மிக்க அளவியமான குளிர்ந்த பொருட்கள் தேவைப்படும். என் நுடல்லாவை உறைய வைக்க நான் பொம்மைகளை பயன்படுத்த போகிறேன். என் டேபிள் ஆக்சன் புட்கள் இருக்கும். ஒவ்வொரு பொம்மையிலும் நுடல்லாவை ஊற்றுகிறேன் நிறம்தோறும். ஓ, அதை பாருங்கள். எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. சரியாக இருக்கிறது. இப்போது இதை உறைய வைக்க வேண்டும். கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை எடுத்துக்கொள்வோம். எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. பீங்களா, நீங்கள் தூங்கிவிட்டீர்களா? லீபிங், எழுந்து வா. ஓ, அது குளிர்ச்சியாக உள்ளது. சரியானது. என் கேக்கை அலங்கரிக்க இடுக. இது மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும். மேலும் அதன் மீது ஒரு வானவில், ஒரு யூனிகார்ன் மிஸ்ஸிங். இது ஒரு சேமையான அழகான பகுதியாகும். மற்றும் ஒரு இதயம். நிச்சயமாக வெளியே போக விரைவு பெண்களே. ஆஹா, அதை சுவைக்க நேரமாச்சு. அதை நேசிக்கிறேன். இப்போ என் பணிதானா? நான் மிகவும் நாட்கள் காத்திருக்கிறேன். எனக்கு ஹப்பா பப்பா கமை மிகவும் பிடிக்கும். நான் இதை ஒரு காலமாக கொடுப்பதில்லை. அப்படியே மென்மை. ஓ, ஒரு யோசனை. எனக்கு ஒரு உருளை வேண்டும். கம்பை ஒரு பெரிய மாஸ்டிக்காக உருட்ட போகிறேன். இதை செய்வோம். சிறப்பு. இப்போது கத்தியை பயன்படுத்தி நான் அது வெட்டப் போகிறேன். நான் என்ன செய்கிறேன் என்று நீங்கள் ஊகித்தீர்களா? நான் பரிசளிக்கிறேன். நீங்கள் தவறான உத்தேசியமாக இருக்கிறீர்கள். நான் ஒரு பேயின் வடிவில் ஒரு கேக் செய்ய இருக்கிறேன். அப்படியே சில கண்கள், நிச்சயம். மேலும் ஒரு அழகான பூ. அது பெண் என்பதை தெளிவாக காட்ட. என்ன ஒரு மியாடுவிய பெண். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? நன்றி. இதை வெட்டி இந்த கேக்கை பார்க்க நேரம். நிறுக்குள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். என்ன? ஓ, நான் முன்பே ஒரு கேக் சாப்பிட்டதில்லை. இது ரொம்ப குளிர் இருக்கும். நீண்ட பபுள் உருவாக்கவும் முடியும். என்ன? எவ்வளவு பெரிய பபுள்! ஆனால் என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். அதை சுண்டி உடைக்க நேரம். நன்றி. நீங்கள் நிச்சயமாக உங்கள் உன்னையே உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் போல தோன்றுகிறீர்கள். ஓ, வாங்க, பரவாயில்லை. நான் அதிகமாக மூழ்கிவிட்டேன். எனவே எனது காரமான டோரிடோஸ் குறித்து முற்றிலும் மறந்துவிட்டேன். ஓ, நான் என் நாவு எரிந்துவிடும் என நினைத்தேன். அருகில் அது மிகவும் குளுகுளு. நான் ஒரு கேக்கை இனிமேல் அலங்கரிக்க எப்படி என்பது தெரியும். அது ஒரு முதலை மற்றும் ஒரு முயல் போல இருக்கும். அப்படி இருக்காதே. நான் நிறைய முடித்து விட்டேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் என்றால் ஒரு விஷயம் குறைவாகவே இருக்கிறது. ஓ, எனக்கு தெரிகிறது. தேன். இது என்னுடைய சிப்ஸ்களை ஒரு அதிசயமான கிரீடத்தை என் கேக்குக்கு செருக உதவும். ஆஹா, இதை செய்யலாம்.
அது எவ்வளவு குளிராக இருக்கும் என்று கற்பனை செய்ய முடியும். நன்றாக 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 அத போடுகிறேன். மேல் ஒரு பேக்கேஜ். என் கிரீடம் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? அருமை. அது ஒன்றும் குழு குழு. இதோ உங்களுக்கான கத்தி. ஓ இல்ல, அது இல்ல. நான் அதை உண்பதற்கே விரும்பவில்லை. சரி சரி, ஒரு துண்டு வெட்டுகிறேன். என் செயலால் தீப்பிடிக்காது என நம்புகிறேன். பார்ப்போம். கிரைப்பு இல்லை. நான் உண்மையில் இதை மிகவும் விரும்பினேன். இந்த கேக் மிகவும் ருசியானது. ஓ ஆமாம். உஃப், ஓ நான் எரிந்து விட்டதாக அர்த்தம். இது உக்கரச மிளகாய் சாப்பிடுகிறேன் போன்றுள்ளது. சரி, அப்புறம் கேக் சரியாக இல்ல. சரி, அது கொஞ்சம் நகைச்சுவையாக உள்ளது. அத பாருங்கள் பெண்மணிகளே. சரி, எதுவாக இருந்தாலும் என்ன பெரிய கேக். வாவ், அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. என்னிடம் ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்கிறது. ஆமாம், நான் சொன்னதேனே. ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னிடம் சாக்லேட் முட்டைகள் இருக்கின்றன. வாவ், யாரோ மிட்டாய் வாங்கினார்கள். நான் ஒரு பயங்கரமான ஆக்டோபஸை பெற்றேன். அது என்னை அஞ்சி அஞ்சி செய்கிறது. பயப்படுங்கள், முதலில் தொடங்குங்கள். இந்த அழகான கேக்கை எனது கண்டர் முட்டைகளை வைத்து அலங்கரிப்போம். வாவ், மேல் வாசம் பெரியதுதான். வாவ், அத பாருங்கள். என்னிடம் இன்னும் சில இருக்கின்றன. நான் அதை சாப்பிட முடியும். உள்ளே காந்தளிகள் உள்ளன, சின்ன செத்தாங் துண்டுகள். இதை மேலும் அலங்கரிக்க காத்திருக்க முடியவில்லை. அதை திறப்போம். வாய், நிறமுள்ள சின்ன செத்தாங் துண்டுகளை எல்லா இடங்களிலும் பாருங்கள். முதலில் நான் சாப்பிடுவேன். நெகிழிகள். நன்றி. ஓ, நிறைய கருப்பு பானம். இதை அலங்கரிக்க பயன்படுத்துகிறேன். எனது கேக்குக்கும் கிரீம் லாகு செய்யுங்கள். நன்றி. உங்களால் என்ன கூற முடிகிறது பெண்களே? அது எனக்கு பிடிக்கிறது. இந்த கத்தியை எனக்கு அது தேவையில்லை. நல்லா சாப்பிடு நண்பா. நான் அடுத்தது. என் முள்பூ திராட்சை ஜாம் சுவைக்க காத்திருக்க முடியல. அற்புதம். என்னுடைய ஸ்ட்ராபெரிஸுக்கு நான் எனக்கு இது பிடிக்கும். லாஸ், ஓ காத்திரு. என்னிடம் எவ்வித முள்ளாங்குறிஞ்சிகள் இல்லை. ஓ, ஒன்று கிடைத்தது. ஹே காத்திரு, எனக்கு ஒரு நல்ல யோசனை கிடைத்தது. நான் முழு பாட்டிலையும் கேக்கின் மீது ஊற்றப் போகிறேன். டைம் மெஷின். கைகளால் நிம்மதியாய் தூங்க எனது அணுகுமுறையை சூறையாடு. ஆனால் இதனால் எனக்கு அதை மேலும் அலங்கரிக்க தேவையில்லை. நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் இன்னும் அதிக ஜாம் எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் அருமை, இது அற்புதம். அருமை மைலி. இப்போ என் தூரம். இந்த ஒட்டு மண்ணியினை தொடவே விரும்பவில்லை. சாப்பிடுகிறதோடு சொல்லவா, ஆனால் நான் அதை செய்ய வேண்டும் போல் தெரிகிறது. இது மிகவும் நெளிந்திருக்கிறது நண்பா. எனக்கு தெரியும். இந்த ஆமையை கொண்டு கேக்க சுத்தி வைக்கலாம். இந்த ஐடியா கொஞ்சம் எரிக்கிறது என்றால் என்ன நண்பா? அவ்வாறே இருக்கட்டும். பாருங்கள், அத பாரு. அது வேடிக்கையாக இருக்கும், ஆனால் அதை நீங்களே சாப்பிட வேண்டும். சரி, ஒரு வகையான அழகு. ஆனால் இப்போது காற்று பிடிக்க உள்ளோம். சரி சரி சரி, பூதம், நீ கரீபியனிலிருந்து வந்ததா? சரி, இனி இல்ல. பாருங்கள், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உடனே தெரியாதீங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் அலங்காரம் சேர்க்க வேண்டும். இங்கே பாரு, இந்த கப்பல்கள். அருமை, இது அதிசயமான யோசனை என்று நினைக்கிறேன். பார்த்து சொல்லு. அது ஒரு ஊக்கமாகும். நன்றாக. நீங்கள் இதை முயற்சிக்கவா விரும்புகிறீர்களா? சரி, அதை தேவையாக உண்கின்றேன். சரி சரி சரி, இதை நறுக்குவோம். நான் முன்பு ஒருபோதும் ஆக்டோபஸ் கேக் சாப்பிட்டதில்லை. இந்த சேர்க்கையை பார்ப்போம். சரி, இது மைக்கவல் கேட்ரம் இல்லை. பெண்களே, நீங்கள் இது முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? வேண்டாம், நன்றி. சரி, பரவாயில்லை. நான் தான் இதை சரியாக கையாள முடியும்.
எங்களின் சேனலை விரும்பி சப்ஸ்கிரைப் செய்கிற ஏய் உன் போன் கொடு கவனத்தை சிதற விடாதே ஏன் நான் சொன்னேன் புரிஞ்சு போச்சா எளிது அதை கூகுள் பண்ணுவோம் வருமா உங்கடா சிறுநீர் விடாதீங்க நான் மக்டொனால்ட்ஸ்ல நிறைய ஏங்கலாம் இதோ என்னோட டோனட் நாம் ஒரு பார்வை எடுத்துக்கொள்வோம் அருமை நான் முடித்து விட்டேன் நான் என்னுடைய போனில் விளையாடிக் கொண்டே இருப்பேன் நான் உங்களுக்கு ஒரு யுஎஸ் ஸ்டார்டர் வகுப்பு காட்டப் போகிறேன் இதற்கு நமக்கு பாந்தா வித்தியாசமான ருசிகளில் தேவை ஆப்பைகளில் ஊற்றி பின்பு மண்டமான பொருளை கூட்டு அடுத்து நமக்கு டோனட்டின் வடிவத்தில் தாளங்கள் தேவை நம் எலுமிச்சை சர்பத்தை எடுத்து அந்த தாளங்களில் ஊற்றுகிறோம் அவற்றை உறைய வைத்து எல்லாம் தயார் வாங்க அவற்றை எடுக்கலாம் ஒரு தட்டிலே வைத்து இனிப்பு தூவல்களால் அலங்கரிக்கிறோம் மெர்சி எங்கள் டோனட்கள் தயார் ஏய் அவள் செய்ததை பாரு சரி வந்து பார்ப்போம் என்ன கிடைத்திருக்கிறது என்ன அழகான மனம் நாம இதை சாக்லேட்ல மூழ்க வைக்க வேண்டும் அது ரொம்ப ருசிகரமா இருக்குது அது பருக விருப்பமா இருக்குது ஆனாலும் நான் முடியாது அதனை ரொட்டிக்காக வச்சிருக்கோம் நாம் ஒரு இருக்க வேண்டியதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ் நான் நசைந்த வழி நெல்லி கொட்டைகளை பயன்படுத்துவேன் மிக சிறப்பா ஸ்ட்ராபெரிகள் சரி AHT ஒரு ஸ்ட்ராபெரி எடுக்கலாம் கவனமாக வெட்டி டோன்ட்டின் மேல் வைக்கலாம் ஆம் நன்றாக செய்தீர்கள் மைக் நீங்க ஏதாவது செய்ய போறீங்களா நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்க அதை சாப்பிடுகிறீர்கள் ஓ நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கின்றது சாக்லேட் பலகையை எடுத்துக்கொள்வேன் அதை உருக்க வேண்டும் இப்போது இந்த சாக்லேட்டை என் டோனட் மீது ஊற்றுகிறேன் இப்போது கொஞ்சம் சிக்கலான சினிமினி அதிக சர்க்கரை என்பதே இல்லை எனக்கு மிகவும் பிடித்த ஓரியோக்கள் இப்போது சிறப்பு கிரீமால் அலங்கரிக்கிறேன் இப்போது பயன்படுத்துகிறோம் பல்வேறு வண்ணங்கள் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு அணைக்கும் பொன்பொன் டோனட் நாம் பொருளாளி ஆகிவிட்டோம் அவரது அழகான செல்லப்பிள்ளை வேடிக்கையான கண்ணாடிகள் அவற்றின் ருசியும் அப்படியே சுவையாக இருக்குமென நம்புகிறேன் இது மிகவும் நன்றாக இருக்கிறது வங்கோ பாட்டி நான் இவைகளை மோதிரங்களாக அணியக்கூடியேன் நன்றாகவே இருக்கிறது ஆனால் பசங்களே சாப்பிட மாட்டார்கள் அவன் ஒரு உண்மையான பிசாசு போலவே வெளியே இருக்கிறான் இனிமை உடையதும் சுவையானதும் எல்லாமே ருசியாக இருந்தது ஆனால் நமக்கு ஒரு வெற்றி வீரர் தேவை இது மிகவும் கடினம் எனது அபாரமாக உண்மையான சமையல்காரன் ஐயோ துப்பியது ஹே 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 ஐஸ்கிரீம் எனி ஆமாம் அது செய்யப்படும் எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும் நாம் மேல் நோக்கிய பகுதியை வெட்ட வேண்டும் அதை பிளெண்டரில் போட்டு அனைத்தையும் நசுக்குவோம் அதை நன்கு குலுக்கி தர்பூசணி ஸ்மூத்தி ஆயிற்று லெமன் சேர்க்கிறோம் எனக்கு இது பிடிக்கவில்லை 2 நிமிடம் நிறுத்து ஆச்சரியமில்லை இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு எனக்கு கிடையலிலேயே ஒரு பாகேஜ் எப்போதும் உண்டு சரி
அது நல்லா இருக்குது. சரி, கவன சிதறல் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய ஸ்மூத்தியில் சர்க்கரை சேர்க்க வேண்டும். அதை நன்றாக கலந்து விடுங்கள். இன்னும் அழகாக காண சிறிது நிறத்தை சேர்க்கலாம். நான் வெள்ளை பயன்படுத்துவேன். கம்மி தகர்கிறோம். அருமை. ஆனால் அதுவே போதாது. நாமால் கம்மி பியர்ஸ் மட்டுமே பயன்படுத்தப் போவதில்லை. அவற்றை உருக்க வேண்டும். கவனிக்கவும். இதை பற்றி சரி. நம் ஜெல்லியை காகிதத்தில் ஊற்றுவோம். டெம்பரேச்சர் கோரி என்று வேண்டும் என்று அது வரையற்றும். முடிந்ததா? அது ஒரு அற்புதமான ஐஸ்கிரீம் தட்டு. பேரணை. ஓ, இது என்ன? பாட்டி கப்பல் கொள்ளைக்காரி மாதிரி இருக்கிறார். ஐயோ, என் மாம்பழமேடு கண். அங்கு நீங்க போங்க. நீங்களே வைத்துக்கோங்க பாட்டி. நன்றி சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு வசீகரம். என்ன அருமையாகவே இருக்கிறது. இங்கே ஐஸ்கிரீம் சூப் 3 இருக்கின்றன. அதை அலங்கரிக்க நேரம். வணக்கம், நியூயார்க். சரியானது. தங்கம் போன்ற இனிப்பு தயார். ஓ பாட்டி, நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது என்று நினைக்கிறேன். என்னிட்ட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு கைமுழு. அது எனது அல்ல. சிப்ஸ், ஸ்கிட்டில்ஸ். சரி, நீங்க இல்ல சரி. இப்ப இந்த இது பிளெண்டருக்கு போடுறேன். ஒவ்வொரு நிறத்தையும் தனியாக. மகிழ்ச்சியானது. இப்போது சற்று ஐஸ்கிரீம் தேவைப்படுகின்றது. நான் பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம் பயன்படுத்த போறேன். எல்லாத்தையும் நல்லாக கலக்குகிறேன். சிப்ஸ் எனக்கு அவற்றில் உண்மையில நமக்கு கண்டேன் மட்டும் வேணும். எல்லாவற்றையும் ஊத்துறேன். ஒரு குச்சி. அதை சாப்பிடுறது வசதியாக இருக்கும். அந்த வழி பாட்டி எழுந்து வா. நானும் ஏதாவது செய்ய வேண்டும். தயிர் சரியானது. அதை ஒரு கலக்கில போடுகிறேன். ஆரம்பமாக சத்தியமா சர்க்கரை சேர்த்து விடுவோம். மற்றும் இலைகள் அவை அழகாகவும் மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. இதையெல்லாம் பிளெண்டர்ல போடுவோம். வாசனை வருது. இந்த ஐஸ்கிரீம் அருமையா இருக்கும். எல்லாமே கிண்ணங்களில் ஊற்றி மரக்கட்டைகளையும் குச்சிகளையும் சேர்த்து பணிய செய்யலாம். ஸ்ட்ராபெரியோட என்ன செய்யறது? நான் அறிவேன். மரண அஞ்சலி. இதோ தைமுகம் ஒரு முக்கியமான உட்பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். அதை செய். அநாகரிகம். ஐயோ, நான் ஆட்டோவை கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. வணக்கம். எனக்கு பொருள் வேண்டும். இங்கிருந்து புறப்பட்டு போங்க. இதோ என் தேன். பிலிஸ்திரே சரியா இருக்கு. நாம் திரும்பலாம். ஒப்பந்தியுங்கள். என்னடியால் நான் தேனை கொண்டு வந்தேன். இல்லை, எல்லாமே சிவப்பாக இருக்கிறது. கட்டத்தில் உங்களை தேனை ஒரு கண்ணாடியில் ஊற்று. அதில் ஸ்ட்ராபெரிகளை கலக்குங்கள். ஐஸ்கிரீம் ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை வெளியே எடுத்துக்கொள்ள நேரம். இது அருமை. கிடைக்க பெற வேண்டும். அதிசயமாக நாங்கள் தயார். போவோம். கடைசியாக எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். வாவ், அது சுவாரஸ்யம். அது என்ன? வெறுக்கத்தக்கது. இது காகிதத்தை சாப்பிடுவது மாதிரி. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை.
இது அழகாக இருக்கிறது. நிறம் என் உடைக்கு பொருந்துகிறது. பாட்டி, அற்புதம். அது வித்தியாசமாக இருக்கிறது. சீப்ஸ் மாதிரி இருக்கிறது. நண்பா, கண்டிப்பாக இல்லை. வாவ், அது வானவில் மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மிக சிறந்த ஐஸ்கிரீம். மைக் வெற்றி பெற்றார். சமையல்காரர் யார் இங்கே? ஆஹா, பாட்டி, இது ஒரு பிறந்த நாள் கேக். கேக். சரி, பாட்டி அதை இப்ப சமைக்க போறாரு. எனக்கு உணவு தேவை, நிறைய தேவை. கொஞ்சம் பால் சேர்த்து, சக்கரை துண்டு விட்டு, அடடே. வெண்ணெய் சேர்த்து நன்கு அடிக்கிறேன். நான் உங்களுக்கு மசால் காட்டுகிறேன். மாவை எப்படி தயாரிப்பது? ஆம், ஒரு சிறப்பு சாதனத்தின் உதவியால். பாட்டி, நீ விரைவாக இருக்க முடியாது. பாரு, அதை கூர்ந்து. நானும் இதை கைவினையாக்க திறமையாக செய்ய முடியும். ஐயோ, நான் வெளியே இருப்பேன். பிரிக். It's Mauster Goodlies. நான் ஒரு பச்சு மற்றும் ஓவன். அதை கொண்டு செல்லவும். சரியான நேரம். அதே தொடருங்கள். இதோ என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். நான் இதய வடிவில் சுவையான வாபிள்ஸ் சுடுவேன். மாவை அதில் ஊற்றி மூடிவிட்டு வாகலாம். ஜாம் இல்லாம வாஃபிள்ஸ் எப்படி சாப்பிட முடியும்? பெரிய ஸ்பூன் எடுத்து ஜாம் நல்லா மேல் சேர்த்து விடு. இன்னும் வாஃபிள்கள். முடிவிற்காக காவிப்ட் கிரீம். இது அழகாக இருக்கிறது. ஓ, நான் மீண்டும் ஏதையா மறந்து விட்டேன். தொடர்ந்து பேசுறேன். பக்கத்து வீட்டின் புதர்களிலிருந்து கிடைக்கும் கனி என்றுமே சிறந்தது. அவை மிக சிறந்தவையும் மனமும் நிறைந்தவையும். என் இருக்கையிலிருந்து எழுங்க. அந்த கிரீம் மேல் போனிகளை சேர்ப்போம். இன்னும் நிறைய போனிகளை சேர்ப்போம். மேல் பாகத்துல கொஞ்சம் பற்பர சர்க்கரை சேர்க்கவும். அப்போது கேக் நிச்சயமாக ரெடி. ஓ பேரனே, நீ முழுக்க குளிர்ந்து போச்சு. உன் முகத்தை துடைத்து கொடுக்க. இது கொடுமையான கிணறு. எனக்கு இது தயார் என தோன்றுகிறது. நன்றாக வாசனை வருகிறது. அன்பான ஷேர்வுட் பாட்டி, பிஸ்கட் மேசையில இருக்கு. அதை வெட்டுவோம். இப்போது சில கிரீம் சேர்த்து அதை கேக்கும் போது பர்பிள் கிரீம் சமமாக செய்கிறேன். அதை அலங்கரிக்க நேரமாச்சு. நான் ஹப்பா பப்பா கம்னை பிடித்து கேக்க சுத்தி சுரிக்கிறேன். அப்புறம் நட்டு காந்திகள் இதன் மேல் வைத்து கேக் தயார். இது மிக அழகானதும் சுவையானதுமாக இருக்கும். நீங்கள் இருவரும் மிகவும் மோசமாக இருக்கிறீர்கள். அட, நான் கேக் செய்ய நேரம் கிடைக்கல. ஆனா இந்த சுவாரஸ்யமான சமையல் முறைய பாருங்க. இது அருமையாக இருக்கு. நானே இப்போதே இதை செய்து விடுவேன். என்கிட்ட கொஞ்சம் நூடல்லா இருக்கு. எனக்கு மாவு, ஒரு முட்டை மற்றும் கொஞ்சம் பாலும் சேவை. எல்லாவற்றையும் நன்றாக கலந்து மைக்ரோவேவுக்கு அனுப்புகிறேன். சற்று காத்திருப்போம். ஓப்ஸ், கொஞ்சம் பெரிதாகிவிட்டது. ஆஹா, முடிந்தது. எனது ஜாரை எடுப்பதற்காக. ஆஹா, கவனமாக இருங்கள். அது மிகவும் சூடாக உள்ளது. எல்லாம் தயாராக உள்ளது. கொடுக்கப்பட்டிருந்தீங்க. படியுங்கள். இந்த அடைமூச்சு சுவை என்ன? வாவ், நான் இதை முயற்சிக்க வேண்டும். இதற்கு மோசமாக இல்லை.
சீராகவே இருக்கிறது. ஏய், வாவ், இது அழகாக இருக்கு. ருசிகரமான கிரீம். இது மிகவும் சுவையுள்ளதாக இருக்கிறது. நான் உன்னை காதலிக்கிறேன் பாட்டி. மிகப்பெரிய மற்றும் அழகான கேக். அது எனக்கு மட்டும்தானா? அது மிக ருசியானதாக இருக்க வேண்டும். கம்பு கேக். வாவ். நான் தான் சிறந்தவன். நான் வெளியேறுகிறேன். உங்களிடம் என்ன உள்ளது? நீங்கள் என்ன அற்புதமான பொருட்களை வைத்திருக்கிறீர்கள். முதலில் யார் சாப்பிட தொடங்க விரும்புகிறார்கள்? ஜூலி, வாங்க போகலாம். ஆஹா, எனக்கு கம்மி மருந்து கிடைத்தது. அதை முயற்சிப்போம். ஓ, அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. நான் முழுவதும் சுருண்டு விட்டேன், ஆனால் அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் எவ்வளவு புளிப்பு! ஓ ஜூலி, நீ மிகவும் நகைச்சுவையானவள். இப்போது உன் முறை, பிரிட்னி. சரி, எனக்கு ஸ்ட்ராபெரி போகீஸ் கிடைச்சது. அது எனது பிடிச்ச ஸ்ட்ராபெரி ருசி குக்கீஸ். அதை முயற்சிப்போம். ஓ ஆமை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் என் நாவை விழுங்க போகிறேன். தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். முடியாது. இல்லை, இது எனது மட்டும். அட, இது ரொம்ப நல்லா இருக்கு. இத ஸ்ட்ராபெரி சிரப்பில் மூழ்கினால் எப்படி இருக்கும்? சரி, மேலே வைக்கலாம். வாவ், இத பரிசோதிப்போம். எனக்கு இது பிடிக்கும். வாவ், இது இன்னும் சிறப்பாகிவிட்டது. எனக்கு இன்னும் வேண்டும். இந்த எல்லாவற்றையும் உன்னுள் எப்படி அடக்குகிறாய்? அது ஒரு ரகசியம். ஓ, எல்லாம் முடிந்து விட்டது. அலெக்ஸ், நீ உன் கோக் குடிக்கலாம். சிறப்பு. எனக்கு கோக் பிடிக்கும். கருப்பு நிறம் அதை மிகவும் கடுமையாக காட்டுகிறது என்று நினைக்கிறேன். ஓ, மன்னிக்கவும் பெண்களே, அதுதான். எனக்கு ஒரு ஸ்ட்ரா இருக்கிறது. இதை செய்யலாம். நான் சோர்வாக இருக்கிறேன். என்ன இந்த ஆதரவு குழுவுடன் நான் ஒரு கோக்குடன் உலகம் முழுவதும் ஓட முடியும். மற்றும் என் வயிற்றில் ஏதோ தவறாக உள்ளது. ஓ, நான் மோசமாக உணர்கிறேன். அலெக்ஸ், நிறுத்து. நீ பெண்களை பறக்க விட போகிறாய். பெண்களே, நாற்காலிகளை பிடிக்கவும் இது உதவியாக இருக்கலாம். சரி, நிறுத்து. நீ அதை தடுக்க முடியாது. என்ன நடந்தது என் காதுகளுக்கு? அவை கருப்பாக மாறிவிட்டதா? பிரிட்னி, உன் காதுகள் இளஞ்சிவப்பாக இருக்கின்றன. ஜூலியின் காதுகள் நீலமாக மாறிவிட்டன. அல்ல, எனக்கு உணவிலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். வாவ், நிறைய நல்லவைகள் இருக்கின்றன. பிரிட்னி, உனக்கு பிங்க் மார்ஷ்மெலோஸ் கிடைச்சுள்ளது. அலெக்ஸிடம் முழு சாக்லேட் பார் உள்ளது. ஜூலிக்கு கம்மி பியர்ஸ் கிடைச்சுள்ளன. இது ரொம்ப பிரிசா இருக்குது, ஆனால் சுவை எப்படி? இது அற்புதமாக இருக்கிறது. இதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? முடியாது. அது எனது. இது மிகவும் சுவையானது. தலைவாசலில் இருந்து தொடங்குவோம். நீல உணவு அருமை. ஓ ஆம், இது ருசியாக இருக்கிறது. அடுத்து போகலாம். மார்மலேட் மிகவும் நல்லது மற்றும் இது அழகாக குலுக்குகிறது. அப்படியா? அடுத்தவர் யார்? நான் அடுத்ததாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் பட்டி கிடைத்தது. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது? உள்ளே நிறைய சிறிய சாக்லேட் பட்டிகள் உள்ளன. எனவே உங்கள் நம்பிக்கைகளை உயர்த்தாதீர்கள். சுவையாக இருக்கிறது. மன்னிக்கவும் பெண்களே, சாக்லேட்டின் தலையில் போய்விட்டது. சாக்லேட் தவிர வேற எதையும் பார்க்க முடியவில்லை. ஒன்றின் பின் ஒன்று நன்றாக போகிறது. மற்றும் கடைசி ஒன்று. பிரிட்னி, இப்போது உன் முறை. இறுதியாக சரி, நான் எவ்வளவு மார்ஷ்மெல்லோக்களை என் வாயில் வைத்தேன் என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள். ஓ ஆம். ஏய், முடிஞ்சதா? ஓ, உங்களுக்கு நான் எப்படி பிடிக்கிறேன்? நான் சிரிக்க முடியவில்லை. ஓ, மென்று மென்று சலித்து விட்டேன். இது வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உங்களுக்கு உதவுகிறேன். இதை போல முயற்சிப்போம்.
இது சிறப்பாக இருக்கிறதா? அது நல்லது. சரி, பிராங்க், உங்களுக்கு வரவேற்கிறேன். ஆனால் இனிமேல் பிரச்சனையில் சிக்காதீர்கள். ஓ, அது என்ன? ஹூ, கடவுளே, என் உதடுகள் இளஞ்சிவப்பு ஆகிவிட்டது. உன் உதடுகளும் நிறம் மாறிவிட்டதா? அலெக்ஸை பாருங்கள். நீங்கள் நன்றாக நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் சாப்பிட வேண்டும். புதிய உணவுகள் இங்கே. வாவ், எவ்வளவு சுவையான சிகரெட்டுகள். ஜூலிக்கு டாக்கிஸ் கிடைச்சது. அலெக்ஸுக்கு ஒரு பெரிய சாக்லேட் கப் கேக் கிடைச்சது. பிரிட்னி, என்ன இருக்கிறது? ஒரு பெரிய ஓரியோ மற்றும் அது பிங்க். அற்புதம். இது கனமாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். உன்னை எப்படி கடிக்கலாம்? அது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் கராத்தே செய்தேன், எனவே பழைய திறன்களை கற்றுக்கொள்வோம். ஓ, எனக்கு அதை கற்றுக்கொள்ள தேவையில்லை, எனக்கு தெரியும். பிரிட்னியோட சிக்கலாக இருக்க வேண்டாம். நன்றி நண்பர்களே. சரி, சிறிய பிரிட்டனி திரும்பி வந்து விட்டாள். ஓ, இது மிகவும் நல்லது. உங்களுக்கு தெரியாது. ஓ, ஆம். ஓ, நான் செல்லமா? நான் அந்த நீல டக்கீஸை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓப்ஸ், எனக்கு இன்னும் வேண்டும். நண்பர்களே, அனைவரும் அவற்றை தங்கள் வாழ்க்கையில் முயற்சிக்க வேண்டும். ஓ, அவை காரமாக இருக்கிறதா? வாவ்! ஓ கடவுளே, என் உடல் உள்ளே எரிகிறது. நான் ஒரு தீ மூக்குத்தி மிருகமாக மாறிவிட்டேன். எனக்கு உதவுங்கள். ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு தண்ணீர் வாளி இருக்கிறது. ஜூலி, நான் உன்னை காப்பாற்றுவேன். அது எப்படி உணர்கிறது? ஓ, ரொம்ப நன்றி. சரி, உங்கள் கப் கேக்கிற்கு செல்லுங்கள். ஓ, இதற்காக நான் உண்மையிலேயே எதிர்பார்த்தேன். எனக்கு சாக்லேட் கப் கேக்ஸ் மிகவும் பிடிக்கும். கிரீம் அற்புதமாக இருக்கிறது. ஜூலி, நாம் அவனை ஏமாத்தலாமா? நான் உங்களுடன் இருக்கிறேன். ஏதோ ஒன்று எனக்கு சொல்கிறது அலெக்ஸ் மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை. ஆனால் இது நகைச்சுவையாக உள்ளது. சரி, அவனை விடு. அலெக்ஸ், உன் முகமும் கருப்பாக மாறிவிட்டது. ஓ, ஆனால் இது வெறும் கிரீம் தான். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நான் அதையெல்லாம் என் முகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சாப்பிட்டேன். அற்புதம். ஹாஹா, நான் மீண்டும் அழகாக இருக்கிறேன் பெண்களே. ஏதோ தவறாக உள்ளது. என் கழுத்து. உங்களுக்கு எப்படி? ஓ, கெட்ட செய்தி. நீங்கள் நிறம் மாறிவிட்டீர்கள். ஓ, இல்ல. என்ன அடுத்தது? நமக்கு அலெக்ஸிடம் கருப்பு நூடுல்ஸ், பிரிட்னியிடம் இளஞ்சிவப்பு, இனிப்பு பீட்சா, ஜூலியிடம் பான்கேக்ஸ். அருமை. அலெக்ஸ் தொடங்க விரும்புகிறார். என்னை காத்திருக்கும் சுவையான கருப்பு நூடுல்ஸ் சில இருக்கின்றன. எனக்கு மிகவும் பசிக்கிறது. இதை பரிசோதிப்போம். இந்த சாப்பிடும் குச்சிகளுடன் நான் எப்போதும் சாப்பிடுவேன். நம்முடைய கைகளால் செய்வோம். அது மிகவும் சிறந்தது. ஓ ஆம், நான் முடித்து விட்டேன் மற்றும் நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அடுத்ததாக யார் போக விரும்புகிறார்கள்? ஜூலி? பிரச்சனை இல்லை. நான் ப்ளூபெர்ரிகளுடன் தொடங்க விரும்புகிறேன். அற்புதம். இப்போது பான் கேக் முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. மற்றவைகளும். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. நான் அந்த பசங்களை பயன்படுத்தலாமா? மற்றும் என்ன? நான் ஒரு பான்கேக் மான்ஸ்டர். வா, நீ பயந்து விட்டாயா? சரி, நான் தொடர்ந்து சாப்பிடுகிறேன். இன்னொரு பான்கேக். மேலும் ப்ளூபெரிகளை மறக்காதீர்கள். இப்போது உன் முறை. பிரிட்னி, உண்மையிலா? அருமை. என் பீட்சாவை ஒரு புதிய குளிர்ச்சியான முறையில் சாப்பிட விரும்புகிறேன். அதை டிக்டாக்கில் பார்த்தேன். அதை பாம்பை போல வெட்டுகிறாய். அதை விரைவில் முயற்சிப்போம். ஓ கடவுளே, அது அற்புதம். அருமை. ஓ, என்ன பிரச்சனை? இன்னொரு நிற சுற்று போல தெரிகிறது. நண்பர்களே, உங்கள் முகங்கள் அவை முழுவதும் நிறமயமாக இருக்கின்றன. பிரிட்னியும் கூட. ஐயோ, ஓ, நீங்கள் எங்கே போனீர்கள்? சரி, நீங்க இங்கே தானே. நீங்கள் மேம்பட ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே பாட்டி இருக்கிறார். நீங்கள் ஏன் வேடமிட்டு இருக்கிறீர்கள்? இது ஹாலோவீன் தானா? இல்லை, பாருங்கள், நான் உங்களை காப்பாற்றப் போகிறேன். எனக்கு இங்கே சில மருந்துகள் உள்ளன. உங்களுக்கு தலா ஒரு மருந்து இருக்கிறது. இதோ. ஒவ்வொருவருக்கும் ஒரு மாத்திரை. உங்க வாயில போடுங்கள். அது வேலை செய்யும். ஜூலி, அலெக்ஸ் மற்றும் பிரிட்னி.
நீங்க எப்படி உணர்கிறீர்கள்? நல்லா இருக்கீங்களா? பாட்டி, நீர் மந்திரம் செய்தீர்கள். நீங்கள் அவர்களை திரும்ப கொண்டு வந்தீர்கள். சிறந்த பாட்டி. மியா, வெண் பெட்டியில் என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? என்ன சுவாரஸ்யமானது. அட, இது என் எண்ணத்தை விட இன்னும் சிறப்பாக இருக்கிறது. கார் அலங்காரமா? அப்படியே கைதில் சிக்கியது போல் தெரிகிறது. இன்னைந்து சதி தங்கவேஷ்மா எடுத்து பிங்க் வட்டங்கள். இப்போது ஹூட் மிகவும் மெல்லியது. முழு கார் பிங்க் ஆக இருக்காது. ஓ, என்ன பெரிய விலைநேர் இருக்கிறது பாருங்கள். ஜோக் தான் இது. மற்றும் தான் காருக்காக பிரகாசமான புருவங்களை இல்லாமல் எந்த ராஜகுமாரி, சரியா? மற்றும் அழகான உதடுகள். அப்படியே விட்டுன்னு பாருங்களேன் தோழி, எவ்வளவு அழகாக உருவானது. இப்போ எனக்கு ஸ்லோ பண்றாளா? சரிதானே? நீ கார் அதை விட மேல இருக்கணும். சரியா? நான் எல்லாவற்றையும் ஆன்லைன்ல ஆணை விடுகிறேன் இப்போது. ஏண்டி நீ என்ன பயமுறுத்தின? அது நம்முடைய எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஒரு ரோலர் மற்றும் கருப்பு பூச்சினால் தொடங்கலாம். நாம் அதை பாட்டு கலரில் இறக்குவோம். செல்லலாம். முழு கார் கருப்பு நிறமாக இருக்கும். ஓ ஆமாம், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. தலையில் கங்கற்றுடன் குகைகளும் 2 கடும் பறையாட்டு கொடிகளும். அதுவே தான் உங்களுக்கு தேவை. முன்னிலேயே சில கொம்புகள் மற்றும் கண்டிப்பாக ஒரு கண்முடிச்சு மற்றும் ஒரு உண்மையான கடல் கொள்ளைக்கார். அதுதான். இவ்வளவு அழகான நிறம் என்றும் பிடிச்ச உருமா. என்ன? ஏய், நீ உன் கார் செய்யையில் என்ன செய்தாய்? நீர் நகலாகி இருக்கிறீர்கள். அது ஒரு எழுத்தாளரின் வடிவமைப்பு. அப்படியா? சரி, அட்ஜஸ்ட் பண்ண விடுறேன். நெகிழ்வானவர் கார் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம். அவ்வளவு இனிமை. மேலும் மணிக்கோழி காதுகள். நான் அவற்றை ஸ்டீரிங் வீலை குலுக்கி விடுவேன். டாஷ்போர்டும் மிகவும் மிருதுவாக இருக்க வேண்டும். கையகப்படுத்தும் மற்றும் கியர் பாக்ஸிற்கு எனக்கு இவை கவர்களாக உள்ளன. ஒரு ஜோடி சீப்புகள் மற்றும் இளஞ்சிவப்பு கனிகள். செம்மையாக இருக்கிறது. உங்களுக்கு இது பிடிச்சதா மிஸ்டர் யூனிகார்ன்? நீங்கள் இங்கேயே உட்கார்ந்திருப்பீர்கள். மற்றும் நான் பெல்ட்டை புத்தகத்திற்கவே செய்தேன். இப்போது என் கார் செம்மையாக உள்ளது. ஹாஹா, சரி, அது மெடிக்க இருக்கு. என்ன மியா ரொம்ப அலங்கரிச்சா? என்ன பொறாமையா? சரியா சொன்னேன். எனக்கு பைக்ல ஏதோ இருக்கின்றது. பின் சீட்டுக்கு கப்பல்கள் கொடி. இத்தி சிலைஸ்ரீ குறைசி குழம்பையில் என்னோட ஒவ்வொரு டாஷ்போர்டுக்கு சிறிய கொள்ளையர்கள் கப்பல். இன்னும் பல தலை குடம்புகள். கண்ணாடிகளிலும் கூட. இன்னும் நானுடைய பயணியர் இங்கே. எப்படி இருக்கிறாய்? எலும்புக்கூடு அறவோர்த்தே. அப்புறம் ஒரு நிமிடம் வாங்க. ஏய் மைக், உன் கார் என்ன இருக்கு? இது என்ன? எலும்பு கட்டமைப்பு உதவி. Played in Nampro, ஒரு பஞ்ச், 3 எலும்புக்கூடு, ஒரு திகில். சீக்கிரம் வீடியோ விடாஸ்லைஸ் நூடல்லாவால் நினைச்சார். பொறாமையா? என்ன? சார்ஜ் பூஜ்யமா இருக்கு. சாமி, நார்மல் பேக்கை பார்க்கறது அவசியம். இது எனக்கு உதவிகரமாக இருக்கும். கயிற்றை இங்கே கொடுப்பேன். டேப்லெட் அதில் இணைப்பேன். ஓ அப்படியா? இது நிஜமாவே ஒரு சினிமா தியேட்டர். சிப்ஸ் வேண்டும் தானே? ஆனால் அது உங்களோடு செல்வதில்லை. எப்படி முடியும்னு தெரியல. இது ரொம்ப சிரிப்பு. மற்றொரு பக்படம் இந்த மாதிரி. எனது காரில் நானும் மிகவும் அழகாக இருக்கிறேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் ஏற்றவர்கள். மிகவும் அருமை. என்ன மைக் அங்கே என்ன செய்கிறார்? அவர் ஒரு எலும்புடன் வீடியோக்கள் காண்றாரா? அருமை. சாபம். ஒரு யோசனை. இப்போது யார் குளிர்ச்சியானவர் என்பதை பார்க்கலாம். கடைக்கு ஓடினாலே போதும். இதோ என்னுடைய புதிய டிவி. இப்போது அதை என்னுடைய அழகான இழுபெட்டியில் பொருத்த போகிறேன். ஆமாம், இங்கே வாருங்கள். உங்களுக்கான இடத்தை நான் கண்டுபிடித்தேன். சரியாக உள்ளது. ஓஹோ, அதை பார்க்க எங்கிருந்து பக்கங்கள் தேவை. இந்த குஷன்கள் படுக்கைகள் சரியாக இருக்கின்றன. எத்தனை வசதியாக இருக்கிறது. இப்போது கேர்த்திகளுக்கு கால் செய்ய மட்டும் மீதம் இருக்கிறது. சீக்கிரம் இதோ பர்கார்ன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ வணக்கம் பெண்களே, எவ்வளவு நகைச்சுவையானது பாருங்கள். அதான் சரி, மிக குளிர்ச்சியானது. அது என்ன சத்தம்? அவங்க அங்க என்ன மாதிரியான கூட்டு வச்சிருக்காங்க? அவங்க சினிமா பாக்குறாங்களா? பாதுகாப்பான முகப்பில் இருக்கிறதா? அது போதாது.
இப்பயாவது பயிற்சியை தேடங்க நேரம். இப்ப என் பயிற்சியாளரை ஆன் செய்யறேன். மேலும் இப்பன்னு ஒரு யோகாசாரம் பரப்ப வேண்டியது தேவை. செல்லலாம். 2 1 2. ஓ ஹாய் பெண்களே, ஒன்று கூடுவோம். 1 2 1 2. அதுதான் பயிற்சியாளருக்கு பின்பற்றி பழகுவோம். என்ன நடக்குது அங்கே? அவங்க பயிற்சி செய்கிறாங்களா? இல்லை, இந்த அமெரிக்கா பாணி உருண்டை காய்களை நிறுத்த நேரம் ஆகிவிட்டது. ஒரு குண்டான பெட்டி, எனது விளையாட்டு உபகரணங்கள் அதில் உள்ளன. நான் எடை கைகளை கார் தலையை போடுவேன். இப்படிதான். அட்டுக்கம்பி அங்கேயும் இருக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? பயிற்சி செய்ய நேரம் வந்துவிட்டது. ஆமாம், சரியாக தாது கம்பியை அழுத்துவோம். கோஷம் வளர்க்க நாம் குறைவாக போவதில்லை. ஏன் பின்னால் தாமதமாக உள்ளாய்? ஓய்வெடுக்காதே. என்ன பார்க்கிறாய்? ஓ வாங்க, இன்னும் ஒன்று. ஆஹா ஆஹா, அவன் எனக்கு கண் சிமிட்டினானா என்று நினைக்கிறேன். ஹாய். ஏய், என்ன செய்றாய்? ஏய், ஓ பசங்கள், என்ன மசீரிகள். நாம் அவங்ககிட்ட செல்லலாமா? வாங்க. ஹாய் பெண்களே. பெண்களே, என்ன செய்கிறீர்கள்? நான் ஒற்றையாக இல்லை. ஆஹா, அவை சக்தி மிக்கவையாக இருக்கின்றன. பொண்கள் என்னை விட்டு அது போனார்கள் நான் போல் இருக்கிறது. அது தவறு. ஏய், நீ ஏன் அழுகிறாய்? வா, எனக்கு கூட ரயில் பிடிக்கலாம். போகலாம். சரி, நாங்கள் நன்றாக செய்கிறோம். ஹாஹா. இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங் கம்பானமா? ஓ குல், நான் இதை முயற்சி செய்தது. என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன? அருமை. இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை. சுவையாக இருக்கிறது. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவெண்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்திவிடு. கோயின்டின், என் முடி. இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ். ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமா என்று நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ வாவ், அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவெண்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிக முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும். இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது.
இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது! ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம், அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே, இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது, அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது, அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள், இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. வா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். மைலி, நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும், இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன், முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க அதை விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை. இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துட முடியல. என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் இரண்டாவது பந்தை வைத்து இப்போது மூன்றாவது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவென்டின். நன்றி நன்றி, ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே, நின்று விடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். கூட்டி வாங்க, இங்க இருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க க்ளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய க்ளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது குடிந்திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள்,
உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். ஒலங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கே ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா நீங்கள்? அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது. இல்ல, கவண்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய், மைலி, நீ இதை பாத்தியா? ஜஸ்ட் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரியா இருக்குது. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீங்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை. ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி.